மணி என்னாச்சு? மணி 3 தான் ஆச்சா? வா, இப்போதான் ஃப்ரீ டைமே கிடைச்சிருக்கு. காலையில் நேரமாக இருந்துருச்சு. இந்த பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா எங்கே டைம் கிடைக்கிது? வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ படுத்தாதான் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு 2 பேரும் வந்துடுவாளுங்க. வந்துட்டு ஒரே ஆட்டமாக ஆடுவாளுங்க. நம்ம கொஞ்ச நேரம் படுத்தாதான் கொஞ்சம் டயர்ட்லாம் மாறும். சரி, நம்ம கொஞ்ச நேரம் படுப்போம். சின்ன பொண்ணு, இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? நான் எங்க 4 முடி குழம்பு வச்சேன். என் மாமியார் தான் குழம்பு வச்சுச்சு. அதான் தெரியுமாச்சே, நீ குழம்பு வச்சிட்டீன்னா இந்த உலகமே அழிஞ்சதுக்கு சமம். ஏக்கா, அதான் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் குழம்பு வச்சியான்னு கேக்குறீங்க? சும்மா பேசுவோன்னு பேசினேன், வேற என்ன பேசுறது? 4 முடி உங்களுக்கா கதை தெரியாது? எத்தனை கதையை ஸ்டாக்ல வச்சிருப்பீங்க. அதானே. என்ன அதானே? நானே ஒரு கதை இல்லைன்னு தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். சரி, எங்களையெல்லாம் குழம்பு வச்சிங்களான்னு கேட்டீங்களே, நீங்க குழம்பு வச்சிங்களா? நான் இங்க சின்ன பொண்ணு குழம்பு வச்சேன். அதான் முந்தானேத்திக்கு ஒரு கல்யாண வீடு வந்துச்சுல்ல, அந்த கல்யாண வீட்டுல இருந்தே சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அதையவே இன்னைக்கு ஒட்டியாச்சு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வருமா, நாளைக்கும் வரும், பிரச்சனை இல்லை. ஓஹோ, அந்த கல்யாண வீட்டு சாப்பாடு வச்சுட்டு தான் இந்த அளவுக்கு என்னை பேசிட்டு இருந்தீங்களா? இதுல வேற நான் சமைக்கலன்னு என்னமா பேசுனீங்க? நீ வேற. நானே அந்த குழம்பு நாளைக்கோட முடிஞ்சு போயிடும்னு கவலையில இருக்கேன், நீ வேற. சின்ன பொண்ணு, இந்த மாசத்துல நீ வேற ஏதாவது விசேஷ வீடு இருக்கா நம்ம ஊர்ல? ஆமாக்கா, நானும் ஏதாவது விசேஷ வீடு இருக்கான்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஒண்ணுமே இல்லக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் ஏதாவது விசேஷ வீடு இருக்கான்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஒன்றும் இல்லை, என்னதான் பண்றதுனே தெரியல. இந்த மாசத்தை எப்படிதான் ஓட்ட போறோமோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 முடி, நீங்க வேணா ஒவ்வொரு வீடு கதவா தட்டி 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 ஏதாவது உங்க வீட்டுல விசேஷம் இருக்கான்னு கேட்டு ஒரு லிஸ்ட் வேணா போட்டு வச்சுக்கோங்க. அப்ப கரெக்டா இருக்கும்ல மாசத்தை ஓட்டுறதுக்கு. ஆமா, இனி அந்த மாதிரிதான் ஏதாவது பண்ணணும், அப்பதான் மாசத்தை ஓட்ட முடியும். நீ என்ன சின்ன பொண்ணு, நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். இன்னொரு ஆணியக்கா லட்சுமி அக்காவை காணோம். அவங்களும் வந்தாங்கன்னா நல்லா இருக்குல்ல கதை பேசுறதுக்கு. ஆமாக்கா, நம்ம 3 பேர் மட்டும் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குல்ல. அவங்களையும் வர சொல்லுவோம். ஃபோன் போட்டு வர சொல்லுங்களே. சரி சின்ன பொண்ணு. ஹலோ, ராணி அக்கா, எங்க இருக்கீங்க? ஆமாக்கா, நாங்க 3 பேர் இங்கதான் இருக்கோம், மரத்துக்கடியில. நீங்களும் இங்க வந்துருங்க. சின்ன பொண்ணு கூப்பிட வேணாம் தான் சொன்னா, நான் தான் உங்களை கூப்பிடுறேன், வந்துருங்கக்கா. என்ன, 30 தேவிகள் கூடியாச்சு போல இருக்கு? ஆமா, நாங்க 30 தேவிகள் கூடி இருக்கோம். ஜோக்கர் தான் இதுல இல்லாம இருந்துச்சு. வந்துட்டீங்களா? இனி ஒரே ஜோக்கா தான் இருக்கு. வாங்க. இப்ப யாரு நீ ஜோக்கருங்கிற? வேற யாரு, உங்களுதான். ஜோக்கரு கீக்கருன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், மரியாதை இருக்காது உனக்கு. சரி சரி, நம்ம சண்டை போட வேணாம். வசந்தி அக்கா தள்ளி உட்காருங்க. நான் ஏன் தள்ளி உட்காரணும்? வசந்தி அக்கா நீங்க தள்ளி உட்காருங்க. லட்சுமி அக்கா என் பக்கத்துலதான் உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எங்க வேணா உட்காருவேன். நீ கொஞ்சம் அமைதியா அங்க உட்காரியா? சரி, சண்டை போடாத சின்ன பொண்ணு. எதுக்கு வர சொன்னீங்க? சும்மா அதாக்கா, நானே கஷ்டப்பட்டு எங்க மாமியார் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன். தப்பிச்சு வந்து இங்க பார்த்தா உமாவும் 4 முடியும் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தாங்களா. அப்புறம் பார்த்தா நீங்க இல்லாம இருந்தீங்க. அதான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீ சும்மா தானே இருக்க, அதான் எங்க வேலையை உனக்கு கெடுக்கணும். லட்சுமி அக்கா, உங்களை பார்க்காம எனக்கு நாளே போகாது தெரியுமா? ஆமா, நான் உன்னோட காதலி தானே, என்ன பார்க்காம உனக்கு நாளே போகாது. காதலி எல்லாம் இல்ல, அதுக்கும் மேல. சின்ன பொண்ணு, அதுக்கு மேலேனா? அதுக்கு மேலேனா லட்சுமி அக்கா வந்து என்னோட உயிர். பாரு, உயிர் கயிறுன்னு சொல்லிட்டு வந்த, அப்புறம் மண்டையிலே தட்டிடுவேன். என்ன ராணி அக்கா, அமைதியா இருக்கீங்க? நல்லா தூங்கிட்டு இருந்தீங்களோ? ஆமா வசந்தி, அப்பதான் படுத்தேன், அப்புறம் நீ ஃபோன் பண்ண, நீங்க வந்த. அப்படியே ராணி அக்கா தூங்கிட்டா இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்படியே விட்டுருப்போம்ல. அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, நேரமா எந்திரிச்சது ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாசமா இந்த பிள்ளைங்க வீட்டுலதான் இருந்துச்சா, இப்ப திடீர்னு ஸ்கூலு காலேஜ்னு போகிறதுக்கு நம்மனால எந்திரிக்கவே முடியல. அதான் இன்னைக்கு நேரமா எந்திரிக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஆமா ராணி அக்கா, என்னால எந்திரிக்கவே முடியல. என் புள்ளதான் வந்து என்னை எழுப்பவே செய்யறா. ஆமாக்கா, பாத்தீங்களா, ஒரு மாசமா மட்டும்தான் நம்ம லேட்டா எந்திரிச்சோம். கிட்டத்தட்ட 8 மாசம் பக்கம் வந்து நேரமா எந்திரிச்சு பழகின உடம்பு ஒரு மாசம் அந்த சோம்பேறித்தனத்துல மூழ்கிருச்சு. ஆமா சின்ன பொண்ணு, என்ன பண்றது, உடம்பு வயசாயிட்டே போகுது பத்தியா, உடம்பு கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க மாட்டேது. ஆமாக்கா, என்ன பண்றது? நம்மளே பேசிட்டே இருக்கோமே, என்ன லட்சு இன்னைக்கு அமைதியா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, என் பையனுக்கு வர இன்னும் கல்யாணமே நடக்கவே இல்லை. நானும் எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டே இருக்கேன், அவனுக்கும் பிடிக்க மாட்டேது. இங்கேயும் ஒரு பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இவனுக்கும் வயசாயிட்டே போயிட்டு இருக்கா, ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இவனுக்கு அடுத்தது ஒரு புள்ள இருக்கு, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. லட்சு, அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும். நீங்க இப்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆமால, லட்சுமி அக்காக்கு ஒரு பையன் இருக்கான்ல, நான் மறந்தே போயிட்டேன்.
அப்ப அடுத்த விசேஷம் லட்சுமி அக்கா வீட்டுல தான். நீ வேற வசந்தி, அவனுக்கே ஒரு பொண்ணும் பிடிக்க மாட்டேங்குது. அவனுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது, பொண்ணுக்கு பிடிச்சா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் லட்சுமி அக்கா நிறைய நகை பணங்கன்னு கேக்குறீங்களா என்ன? ஆமா, நகை பணம் எல்லாம் கேக்குறாங்க. நீ வந்து பாத்தியா? பார்க்காதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏமா உன்கிட்ட பேசி என்னோட ஆவியை போக முடியாது, நான் எந்திரிச்சு போறேன். 4 முடி சும்மா இருங்க, எதுக்கு லட்சுமி அக்காவை துரத்திட்டு இருக்கீங்க? அமைதியா உட்காருங்க. சரி சரி லட்சு, வாயை கோணையா வைக்காதீங்க. பாரு சின்ன பொண்ணு, நானே அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேதுன்னு வருத்தத்துல இருக்க, இவ வந்துட்டு நகை கேக்குறாங்க பணம் கேக்குறாங்கன்ட்டு இருக்கா. சரி சரி, அதெல்லாம் பொண்ணெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நல்லதாவே நடக்கும், விடுங்க. இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? ஆமா லட்சுமி, எதுக்காக இப்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்க? நம்ம நல்ல பொண்ணா பார்க்கலாம், அதெல்லாம் நல்ல பொண்ணா நம்ம பையனுக்கு கிடைக்கும். நானும் இந்த கடவுள் மேல உள்ள நம்பிக்கையில தாக்கா அப்படியே போயிட்டே இருக்கேன்.